ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த மாதிரியான சூப்பர்பான ஒரு சிக்கன் ஃபுல்லி லோடட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து 250-300 ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. இது வீட்டிலே நம்ம பண்ணலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து போன்லெஸ்ஸாக இருக்கிற பீசஸ் எல்லாமே, அதாவது போனை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு போன்லெஸ்ஸாக வந்துட்டு கட் பண்ணுறேன் சின்ன சின்ன பீசஸாக. இந்த நைஃப் செட் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக அமேசானில் வந்துட்டு சேல் போட்டிருந்தாங்க, அதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இப்போ சிக்கனை எடுத்து வச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நவீன் சிக்கன் பொடி, நம்ம எல்லாமே நவீன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நவீன் சிக்கன் பொடி வந்து இதில் வந்து மேலே வந்து எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி ஜஸ்ட்டு பண்ணிடுறேன். தென் எலுமிச்சம்பழம் வந்து பார்த்திங்கன்னா இது பெரிய எலுமிச்சம்பழம். ஸோ அதனால் அதை ஹாஃபாக வெட்டி அதில் ஃபுல்லாக வந்து பண்ணலை, பட் ஆனால் கொஞ்சம் அதில் வந்துட்டு ஒரு 3/4 வாசி வர மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டேன். தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் வந்து எப்போவுமே அரைச்சி அதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அதில் வந்து போட்டாச்சு. தென் வந்து கட்சன் 10 ரூபா தயிரில் வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்கும் அந்த தயிர். ஸோ அந்த தயிரை வந்து ஆட் பண்ணிவிட்டு தென் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலா, இஞ்சி பூண்டு, தயிர் எல்லாமே நல்லா மிக்ஸ்அப் ஆகிற மாதிரி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை வந்து ஒரு கண்டெய்னரில் நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இது மிக்ஸ் பண்ணால் தான் மசாலா எல்லாமே அந்த லெமன் ஜூஸ் எல்லாமே ஆட் ஆகும். தென் இப்போ வந்து ஒரு டிஃபன் பாக்ஸு, அதாவது சில்வர் டிஃபன் பாக்ஸு, மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இந்த பிளாஸ்டிக் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சில்வரில் வந்துட்டு ஸ்டோர் பண்ண பாருங்கள். நம்ம எப்போவுமே வந்துட்டு சில்வரில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஒரு சில பிளாஸ்டிக்ஸ் வந்து இருக்குது. ஸோ புல்லி லோடட் வந்து பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பொட்டேட்டோஸை வந்துட்டு தோல் எல்லாமே எடுத்துடுறேன். இதை வந்துட்டு நம்ம ஃப்ரைஸ் மாதிரி பண்ணுறதுக்காக கட் பண்ணும்போது கரெக்டாக அந்த லென்த்தியாக நீளமாக நம்ம வந்து கட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 சைட்லேயும் ரிமூவ் பண்ணிவிட்டு தென் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லென்த்தியாக வந்துட்டு நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நம்ம வந்துட்டு எல்லாமே, அதாவது இந்த 2 உருளைக்கிழங்குக்குமே நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அடுத்து ஒரு கட்டு, அப்புறம் நீளமாக ஸ்லைஸு. ஸோ இதே மாதிரி இந்த 2 உருளைக்கிழங்குக்குமே நான் வந்துட்டு பண்ண போகிறேன். இதே ப்ராசஸை நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன், வேறு எதுவும் புதுசாக பண்ணலை. ஸோ இதில் வந்து உப்பு, மாவு எதுவுமே நான் வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வெளியில் எடுக்கும் பொழுது நான் வந்து உப்பு வந்து ஜஸ்ட்டு மேலே தூவியிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து அது வருதா என்னன்னு தெரில, பிகாஸ் நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதை வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் அந்த பார்ட்டு வந்து உப்பு போடுற பார்ட்டு வந்து வருதா என்னன்னு தெரில. பட் அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து மேலே உப்பு தூவியிருப்பேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட் ஆகணும்லாம் இல்லை, ஓரளவுக்கு மீடியம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பொட்டேட்டோ வந்துட்டு இந்த எண்ணெயில் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த எண்ணெயில் ஆட் பண்ணதுக்கு பிறகு எடுத்த உடனே நீங்கள் வந்து கிளற வேணாம். கொஞ்சம் வந்து எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும், கொஞ்சம் வந்து அந்த பபுள்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகட்டும். ஸோ அந்த அதிகமாகி ஒரு லெவலுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை அப்படி கிண்டி விட்டால் போதும். ஸோ ரொம்ப வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிண்டிடாதீங்க, ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து ஃபஸ்ட்டு போட்ட உடனே ஒரு மாதிரி வளவலன்னு ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரியான ஒரு ஸ்டேஜ் வந்து வரும். ஸோ அப்போ வந்து மெதுவாக கிண்டுங்க. ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நம்ம நீளமாக போட்டிருக்க ஃப்ரைஸ் வந்து ரெண்டாக வந்துட்டு உடையிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி அப்பப்போ லைட்டாக அப்படியே கிளறி விடுங்க, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிண்டாதீங்க. இப்போ வந்து ஒரு லெவலுக்கு நல்லா குக் ஆகிருச்சு. நல்லா வந்து அந்த மொறுன்னு கிறிஸ்பியாக வந்து வரும். நம்ம கரண்டியில் வந்து கிண்டும் போதே உங்களுக்கு வந்து அது தெரியும். ஸோ அந்த பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் அப்படியே எண்ணெயிலேருந்து வடித்து இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான ஒரு தட்டில் வந்து வச்சுருங்க. இதை அப்படியே ஃபேனுக்கு அடியில் வச்சுருங்க, ஏன்னா அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் போய் ஒரு மாதிரி அந்த ஆறி போனால் ஒரு மாதிரி குளவலன்னு இருக்கும், அந்த மாதிரி ஆயிடும். இப்போது சிக்கன் வந்து எப்படி ஃபுல்லாக ஃப்ரை பண்ணுறது, இந்த மாவெல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் தனியாக இருக்குது. பட் நான் வந்து அந்த மாவு இவ்வளோ எல்லாமே ரெடி பண்ணி ஜஸ்ட் வந்து இப்போது எண்ணெயில் மட்டும் போடுறேன். இந்த சிக்கனை எண்ணெயில் போட்டுட்டு இதை வந்து அப்படியே இந்த KFC ஸ்டைலில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். இது எப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வரணும், உங்களுக்கு உள்ளே வந்து சாஃப்டாகவும் வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரியே வரணும். இதை போட்ட உடனே ரொம்ப வந்து கிண்டிடக்கூடாது. நீங்கள் வந்து டக்குன்னு அப்படியே போட்டு நீங்கள் அப்படி பண்ணிடக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து அந்த எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். ஆனால் தான் அந்த மேலே இருக்கிற லேயர் வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டிருக்கேன் நான். ஸோ இது வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் நான் கிண்டுவேனே தவிர்த்து இப்போ எடுத்தோட நான் வந்து பிரட்டிடக்கூடாது. பிரட்டிட்டேன் அப்படின்னா அந்த மாவெல்லாமே இதாயிரும், எண்ணெயில் வந்து ஃபுல்லாக மாவாயிரும். அப்புறம் சிக்கன் தனியாக மாவு தனியாக வந்துட்டு வந்துடும்.
இப்போது நல்லா ஒரு ஃப்ளேம் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு 75% ஆஃப் லேயர் வந்து எண்ணெயில் கவர் ஆகி நல்லா வந்து குக் ஆகிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் அதை வந்து பரட்டவே செய்கிறேன். ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் வந்து பரட்டணுமே தவிர்த்து போட்ட உடனே பரட்டிடாதீங்க. உடனே வந்து உங்களுடைய மாவு தனித்தனியாக போயிடும். தென் இதை வந்து இதே மாதிரி 7 to 10 மினிட்ஸு உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபீல் கிடைக்கும். உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் வந்து உங்களுக்கு கரண்டியில் நீங்கள் வந்து இப்படி பண்ணும்போதே உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் வந்து தெரியும். மினிமம் 7 to 10 மினிட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக குக் பண்ணணும். அப்போ தான் சிக்கன் வந்து கரெக்டாக குக் ஆகும். ஸோ குக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு நான் வந்து என்னுடைய பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். என்னென்னா ஆயில் சம்டைம்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ டிஷ்யூ பேப்பர் வந்து போட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த ஆயிலெலாம் வந்துட்டு டிஷ்யூ பேப்பரில் வந்து அப்சர்வ் ஆயிடும். ஸோ அதனால் நான் வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் எப்போயுமே அடியில் யூஸ் பண்ணேன். அப்படி இல்லைனா வாழை இலை யூஸ் பண்ணுங்கள். வாழை இலை யூஸ் பண்ணாலும் ஓகே தான். அதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெயெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அப்சர்வ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம செட்டப் பண்ணிடலாம். இப்போ இந்த பிளேட்டில் வந்து கொஞ்சம் ஃப்ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கு மேலே ஒரு சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தென் இதுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதுக்கு மேலே மெயின் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். கிசானுடைய டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே அப்படியே நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய இஷ்டம். அப்படி கோடு போடலாம், கட்டம் போடலாம். தென் வெஜ்ஜு மயோ யூஸ் பண்ணுறேன். மயோ வந்து நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த வெஜ்ஜு மயோ யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீட்டிலே பண்ணுறதா இருந்தால் பெட்டர். அப்படி இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியில் வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. தென் இதுக்கு மேலே வந்து ஃபைனல் டச்சு அமுலுடைய சீஸு, டைஸ்டு சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீஸை வந்து எடுத்து அப்படியே மேலே அப்படியே தூவி விட்றேன். ஸோ இந்த ஸ்டெப் எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனலி உங்களுடைய சூப்பர்வான சிக்கன் ஃபுல்லி லோடட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி இதை பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.